வணக்கம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 94 தொகுதிகளில் நடைபெறும் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. கொளுத்தும் வெயிலில் தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. கரூர் பரமத்தியில் 111 டிகிரி, ஈரோட்டில் 110 டிகிரி, திருப்பத்தூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. நாளையும் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாடு முழுவதும் வழக்கமான கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்ற நீட் தேர்வு. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து அதிக கேள்விகள் இடம்பெற்றதாக தேர்வு எழுதிய மாணவர்கள் தகவல். கொடைக்கானல், கம்பம், வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழை. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. காலை 9:30 மணி முதல் www.tnresults.nic.in என்ற இணைய பக்கத்தில் முடிவுகளை அறியலாம். ஞாயிறு விடுமுறை தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். உதகையில் படகு சவாரி செய்தும் குமரியில் சூரிய உதயத்தை கண்டுகளித்தும் மகிழ்ச்சி. கொடைக்கானல் செல்வதற்கான இ-பாஸ் நெறிமுறைகளை வெளியிட்டது திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம். சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள், வர்த்தகம் சார்ந்து வருவோருக்கு தனித்தனி நிறங்களில் அனுமதி அட்டை வழங்க ஏற்பாடு. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை. உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி, தெலங்கானாவில் ராகுல் காந்தி வாக்கு சேகரிப்பு. காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் சாதிவாரி கணக்கெடுப்பு, பொருளாதார சீர்திருத்தம் போன்றவை செயல்படுத்தப்படும் என ராகுல் காந்தி உறுதி. ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கி ஜெர்மனிக்கு தப்பி ஓடிய பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ். கர்நாடக அமைச்சர் பரமேஸ்வரா தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ரேவண்ணாவிடம் போலீசார் 18 மணி நேரம் விசாரணை. பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜர். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்க இலவச தொலைபேசி எண்கள் வெளியீடு. ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 6வது வெற்றி. 28 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. கத்திரி வெயில் தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டெரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் 9ஆம் தேதி வரையில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதே நேரத்தில் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரையும், வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 5 டிகிரி செல்சியஸ் வரையும் இயல்பை விட மிக அதிகமாக வெப்பநிலை இருக்கக்கூடும். அந்த வகையில் 9ஆம் தேதி வரையில் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 105 முதல் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டெரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்ப நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் வரும் 11ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 7ஆம் தேதியன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும், அதற்கு அடுத்த நாளில் திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது.
மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 12 மாநிலங்களில் அனல் பறந்த பிரச்சாரம் ஓய்ந்தது. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படும் நிலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் கட்டமாகவும் 26ஆம் தேதி 2ஆம் கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் நாளை மறுநாள் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவு நாளான இன்று அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆதரவு திரட்டினார். आज देश में ये स्थिति है कि चाहे आप कितना भी कमाकर अपने बच्चों को पढ़ाएं, तब भी उनके लिए रोजगार सुरक्षित नहीं है. आपको पता नहीं कि भविष्य में उनको रोजगार मिल सकेगा कि नहीं मिल सकेगा. பெலகாவியில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அம்மாநிலத்தில் 20 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றார். ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டம் தர்மாவரத்தில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து வாக்கு சேகரித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெலுங்கு மொழியை மீட்டெடுக்கவே தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். 3ஆம் கட்ட தேர்தலில் 26 தொகுதிகள் கொண்ட குஜராத் மாநிலத்துக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கும், மகாராஷ்டிராவில் 11, உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மத்திய பிரதேசத்தில் 2ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டிய பெதுல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் காலமானதால் வாக்குப்பதிவு வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அம்மாநிலத்தில் 9 தொகுதிகள், பீகாரில் 5 தொகுதிகள், மேற்கு வங்கம், அஸ்ஸாமில் தலா 4 தொகுதிகளுக்கும் 3 கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திக்விஜய் சிங், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, தேசியவாத கட்சி தலைவர் சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே, உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் உள்ளிட்டோர் இந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர். சுமார் 8 லட்சம் மாணவர்கள் எழுதிய +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. தமிழ்நாடு, புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1 முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வை 7,72,360 மாணவ மாணவிகளும் 8,190 தனித்தேர்வர்களும் எழுதினர். இதையடுத்து விடைத்தாள்களை திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் 83 மையங்களில் நடைபெற்றது. இதனையடுத்து ஏற்கனவே அறிவித்தபடி +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. மாணவர்கள் இணையதளங்கள் மூலமும் தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமும் தேர்வு முடிவுகளை அறியலாம். இது தவிர பள்ளி மாணவர்கள் தனித் தேர்வர்கள் பதிவு செய்த செல்போன் எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தி வழியாகவும் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இ-பாஸ் நடைமுறை குழப்பத்தால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்திருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கொடைக்கானலுக்கு செல்ல இ-பாஸ் நடைமுறை நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதற்கு அங்குள்ள வியாபாரிகள், விடுதி உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இ-பாஸ் தொடர்பான தெளிவான விளக்கமும் இதுவரை வெளியாகவில்லை என்றும், இதனால் குழப்பமான சூழல் நிலவுவதால் பலரும் கொடைக்கானல் பயணத்தை தவிர்த்திருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இது மக்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது சார். போகலாமா இல்லையா, அந்த இ-பாஸ்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாதனாலவே நிறையா மக்கள் வரல. க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான், நார்மலாக தான் இருக்குது. அந்த இ-பாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. வரும்போது என்ன எப்படி அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதுக்கு என்ன அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி இருக்கும், அந்த ஒரு குழப்பத்திலே தான் வந்தோம். ஆனாலும் ஒரு May 7th அது இம்ப்ளிமெண்டேஷன் இருந்ததுனால எப்படியோ வந்துட்டோம். அங்கே போய் பார்த்துக்கலாம் என்ன நடக்கும்னு. ஆனாலும் கம்பேர் பண்ணி பார்க்கையில் நார்மலாக சம்மர் மே டைம்ஸ்லலாம் வந்து கொடைக்கானல் மாதிரியான இடங்களில் க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா எல்லா பக்கமும் வெக்கேஷன் இல்லைங்களா, எல்லா பக்கம் இருந்து வர ஜனங்க நிறையா வருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பர்டிகுலர்லி இந்த இ-பாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ரூல் சொன்னதுக்கப்புறம் க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை போன்ற இடங்களில் வழக்கத்தை விட இப்போது மக்கள் கூட்டம் குறைந்துள்ளது. வரும் நாட்களில் பலரும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வர விரும்புவார்கள் என்பதால் இ-பாஸ் விவகாரத்தில் தெளிவான நடவடிக்கை எடுக்கவும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கியிருக்கும் நிலையில் வெயிலில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதாரமற்ற குளிர்பானங்களை பருகி வருகின்றனர். இதுபோன்ற தரமற்ற குளிர்பானங்களால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு.
குளிர்காலத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் புற்றீசல் போல தரமற்ற குளிர்பானங்கள் பெட்டிக் கடைகள் முதல் மால்கள் வரை விற்பனை செய்வதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. சுட்டெரிக்கும் வெயிலை பயன்படுத்தி தரமற்ற குளிர்பானங்களை விற்பனை செய்வது தற்போது அதிகரித்துள்ளது. சிறிய பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள குளிர்பானங்கள் 10 ரூபாய்க்கு பல வண்ணங்களில் கிடைப்பதால் சுகாதாரமற்ற குளிர்பானங்களுக்கு முதலில் ஈர்க்கப்பட்டு உடல் உபாதைக்கு ஆளாகிறவர்கள் குழந்தைகள்தான். குறிப்பாக கோடை காலத்தில் போலியான பெயர்களில் பல தரமற்ற குளிர்பானங்கள் உற்பத்தி செய்து விற்பனைக்கு அனுப்ப ஏராளமான நிறுவனங்கள் தீவிரம் காட்டி வருகின்றன. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், வேறு வழி இல்லாமல் இந்த பொட்டி கடைலாம் இருக்குது, அங்கே சின்ன 10 ரூபா பாட்டில் ஜூஸ் பாட்டில்லாம் விற்கிது. அது நம்ம வாங்கி அதிகமாக நம்ம குடிக்கிறோம் வேறு வழி இல்லாமல். இது போன்ற தரமற்ற குளிர்பானங்களை அருந்துவதால் இரத்த வாந்தி, குடல் புண், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்பட்டு உடலுக்கு ஊறு விளைவிக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ரொம்ப தண்ணி தாக எடுக்கும்போது போகிற வழியில் டக்குன்னு ஒரு கடையில் நின்று ஏதாவது ஒரு பாட்டிலில் மலிவு வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு பாட்டில் ட்ரிங்க் நம்ம குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாட்டிலில் எந்த அளவுக்கு அவங்க ஸ்டெரிலைஸ்டு மெத்தடாக பண்ணுறாங்க நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால் ரிஸ்க் எடுத்துக்காமல் பண்ணணுன்னா, சப்போஸ் அந்த பாட்டில்டு ட்ரிங்க்கில் சுகாதாரமற்ற குடிநீரோ இல்லை ஜூஸஸோ இருந்து அதை நம்ம குடித்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய ஃபுட் பாய்சனிங் ஏற்படும், ரத்த வாந்தி இல்லை வாந்தி பேதி வரும், வயிறு வலி, வயிறு புண்ணாகும், வயிறு புண்ணாகி அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப அதிகமாகும், அல்சர் வரும், அல்சர் வந்தால் ரத்த வாந்தி வரும், இல்லை லூஸ் மோஷன் ரொம்ப அதிகமாகும், வயிற்றுப்போக்கு அதிகமாகி டீஹைட்ரேஷன் வரலாம், பிபி கல்ஸ் எல்லாமே கம்மி ஆகிடலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுகாதாரம் பற்றி தண்ணீரை குடிக்காமல் வீட்டிலேருந்து கொண்டு போய் குடிக்கலாம். இல்லை நல்ல ஃப்ரெஷ் ஜூஸஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். தரமற்ற குளிர்பானங்கள் பெரும்பாலும் குழந்தைகளை மையப்படுத்திதான் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே உணவு பாதுகாப்புத் துறையினர் இதுபோன்ற தரமற்ற குளிர்பானங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் வெயில் கொளுத்து தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களை பொறுத்தவரையில் அதிக அளவில் குளிர்பானங்களை குடிக்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குளிர்பானங்களை பொறுத்தவரையில் பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் உடல்நலத்திற்கு கேடு எனவும், இதனை பொதுமக்கள் அதனை தவிர்த்து இயற்கையாக இருக்கக்கூடிய தர்பூசணி, கிர்னி போன்ற பழங்களை பருக வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பழங்களை பொறுத்தவரை உடல்நலத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் மருத்துவர்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே பொதுமக்கள் முழுமையாக இந்த பழத்தை கோடை காலம் முடியும் வரை பருக வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் பாலாஜி. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அது பற்றிய சிறப்பு தொகுப்பை காணலாம். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ள திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் 119 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. கோரையாறு, பாமணியாறு, வளவனாறு உள்ளிட்ட 8 ஆறுகள் முத்துப்பேட்டை வழியாக கடலில் கலக்கும் இடங்களில் சேறு கலந்த சதுப்பு நிலங்களில் அலையாத்தி காடுகள் வளர்கின்றன. 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சுனாமி பேரலைகளை தடுத்ததில் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் முக்கிய பங்கு வகித்தன. அலையாத்தி காடுகளில் உள்ள மரங்களின் வேர்கள் மணலை இறுக செய்து 80 முதல் 100 மைல் வேகத்தில் வருகின்ற புயல் காற்றை கூட அலையாத்தி காடுகள் தடுத்து நிறுத்தும் வலிமை உடையது. அதேபோல அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான நடக்கும் மீன் என அழைக்கப்படும் ஏறும் கௌராமி, சிகப்பு நிற நண்டுகள், அரிய வகை பறவைகள் மற்றும் பாலூட்டிகளுக்கு அலையாத்தி காடுகள் சொர்க்கமாக உள்ளது. இது போன்ற ஆச்சரியங்கள் நிறைந்த அலையாத்தி காடுகளை காண முத்துப்பேட்டை, ஜாம்புவானோடை போன்ற பகுதிகளிலிருந்து மீனவர்களின் படகுகள் மூலம்தான் சுற்றி பார்க்க முடியும். இந்நிலையில் இப்பகுதியில் சில அடிப்படை வசதிகள் மற்றும் டிக்கெட் கவுண்டர்கள் அமைத்து தர வேண்டும் என்கிறார்கள் சுற்றுலா பயணிகள். இப்படிப்பட்ட ஒரு சுற்றுலா தலமான இந்த இடத்துக்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதி சரியான ஒரு இதாக இல்லை. அதே மாதிரி இங்கே நிற்கிறவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ஒரு நிழற்குடை, இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் முன்பதிவு பண்ணுற இடம், இதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா புதுசாக வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு அங்கே முத்துப்பேட்டையில் போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் என்ட்ரி போட்டு தான் வரணும்னு யாருக்கும் தெரியாது. சுமார் குறைஞ்சது ஒரு 7 கிலோமீட்டர் வரும் முத்துப்பேட்டை டவுன்லேருந்து இந்த இடம். இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் அவங்க போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டரோ இல்லை இது சம்மந்தமாக ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி வசதியோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தாங்கன்னா
நல்ல ஒரு இதாக இருக்கும். அங்கே இந்த முத்துப்பட்டிலேருந்து இந்த லகுன் வரத்துக்கு முறையான ரோடு வசதி இல்லை. அதே மாதிரி இங்கே தங்குறதுக்கான நெல் வசதிகளும் எதுவும் இல்லை. அதே மாதிரி குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு டாய்லெட் வசதி செஞ்சு தரல. அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கு, வாகனங்கள் எல்லாமே இங்கே போடுறாங்க. ஆனால் அவங்களை அந்த வாகனங்களை பாதுகாக்கிறதுக்கான எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இங்கே எடுக்கலை. நாங்கள் போய் ரிட்டர்ன் வர வரையும் இந்த வாகனங்கள்லாம் அனாதை நிற்கிற சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் சுற்றுலாவை மேம்படுத்தி இந்த தமிழக அரசு இமிடியேட்டாக தலையிட்டு இதுக்கான எல்லா வசதியும் செய்து தர கவனம் செய்யுமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காலநிலை மாற்றம் போன்ற பெரிய சவால்களை எதிர்நோக்கி உள்ள இந்த காலகட்டத்தில் இயற்கை பேரிடர்களிலிருந்து மனிதர்களை காக்கும் அரணாக உள்ள அலையாத்தி காடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமாகும். அதற்கு சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை நிறைவேற்றுவதும் அடிப்படை தேவையாகும். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் வெங்கடேஷ்குமார். திருச்சியில் கால்கள் செயலிழந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் உடல் குறைபாடுகளை ஒரு பொருட்டாக எண்ணி வீட்டில் முடங்கிவிடாமல் தன்னம்பிக்கையோடு குடும்பத்திற்காக நாள் முழுவதும் உழைத்து வருகிறார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருச்சி வரகநேரியை சேர்ந்தவர் வைத்தீஸ்வரன். மாற்றுத்திறனாளியான இவர் சிறு வயதில் போலியோ நோய் பாதித்ததால் இரு கால்களின் செயலையும் இழந்துள்ளார். இதனால் தனது மகனின் வாழ்வில் ஒளிகொன்றிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அவரது தந்தை திருநாவுக்கரசு கூலி வேலை செய்து மகனை படிக்க வைத்ததுடன் பட்ட மேற்படிப்பையும் முடிக்க தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்துள்ளார். தந்தை அளித்த ஊக்கத்தில் முதுகலை பட்டப்படிப்பை முடித்து கால் சென்டர் நிறுவனத்தில் ஊழியராக உள்ளார் வைத்தீஸ்வரன். விரும்பிய பெண்ணை மனம் முடித்து சக மனிதர்களைப் போல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்தி வரும் இவர் குடும்ப தேவைக்காக பகுதி நேரமாக வீடுகளுக்கு 3 சக்கர வாகனங்களில் சென்று உணவு டெலிவரியும் செய்து வருகிறார். வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களிலும் தன் கைகளையே கால்களாக்கி வாடிக்கையாளர்களுக்கு உணவை விநியோகிக்கிறார். அவர் தனது ஊனத்தை பெருசாக எடுத்துக்காமல் சின்ன பிள்ளைலேருந்து யாராவது படித்து உழைத்து இப்போ முன்னேறி கொண்டு வாழ்க்கையில் இப்போ ஸ்விக்கியில் வேலை செஞ்சுருக்காரு. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் அவரோட தன்னம்பிக்கை தான் அவர் இவ்வளோ தூரம் வளர வச்சு முடியாத காலத்துலேயும் அவரால் உழைச்சி சம்பாதிக்க முடியும்னு அவர் எடுத்துக்காட்டாக திருச்சி வரவேண்டிலேருந்து வாழ்ந்துட்டு வராரு. நல்லா வேலைக்கு போகிறாரு, நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. வேறு எங்கள் வீட்டுக்கு நல்லா கவர்மெண்ட் வேலை பார்த்தாலே போதும், அந்த வேலை மட்டும் கிடைச்சா போதும் எங்கள் வீட்டுக்கு இருக்குது, வேறு எதுவுமே வேண்டாம். அக்கம் பக்கத்தினருக்கு முன்னுதாரணமாக குடும்ப வாழ்க்கையை நடத்தி வரும் வைத்தீஸ்வரனுக்கு தமிழ்நாடு அரசு அரசாங்க வேலை வழங்க வேண்டும் என்பது குடும்பத்தினரின் கோரிக்கையாக உள்ளது. குழந்தை பிறந்து ஒரு 6 மாதத்தில் இது மாதிரி ஊழிய மாதிரி வந்துருச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வைத்தியமெல்லாம் பண்ணி பார்த்தேன், இன்னும் முடியல. கடைசியில் எப்படியாவது படிக்க வச்சினாலும் ஒரு ஆளாக்கிடணும் அப்படின்றதில் அந்த பையன்ட்டு அவன்கிட்ட சொன்னேன், நீ ஒரு டிகிரி ஆகணும், டிகிரி வாங்கணும், ஒரு பட்டாதாரி ஆகணும் அப்படின்றதில் ரொம்ப சிரமப்பட்டு பையனை படிக்க வச்சேன். அவனாக படித்தான், காலேஜ் போனான், பாஸ் பண்ணான், அவனாக ஒரு வேலையை தேடிக்கிட்டான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே அவனாக தேடிட்ட ஒன்று. நானாக எதுவும் எந்த முயற்சியும் செய்யலை, எல்லா முயற்சியுமே அவனாக ஏற்படுத்திக்கிட்டது. வைத்தீஸ்வரனுக்கு கால்கள் செயலிழந்திருந்தாலும் அவருடைய கல்வியும் சிறுவயதிலிருந்து அவரது தந்தை ஊட்டிய நம்பிக்கையும் உரமாக இன்றும் வாழ்க்கையை எதிர்கொள்ள பேருதவியாக இருந்து வருகிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் காலின்ஸ் மற்றும் திருஞானமுடன் செய்தியாளர் முஜாஹிதுல் இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.